இப்போ சேலம் உடல்நல சரியில்லைன்னு ஒரு வந்திருக்கான். யாருக்கு உடல்நல சரியில்லையா? நீ உட்காருப்பா, கூப்பிடுறேன். யாருக்குப்பா உடல்நல சரியில்லை? யாருக்கு சரியில்லை? அதனால கருப்பசாமி அவனையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி தரணும்ல, அப்படியே இல்லையா? அவனை சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உருவாக்கி தரணும். போய் காலையில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரணும். அப்படியா? சரிப்பா. ஓடி போய் உங்கள் அட்டமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் வர ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமே. வர ஐப்பசி மாதம் மட்டும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா ஐப்பசியிலேருந்து கருப்பசாமி மருத்துவ செலவு இல்லாமல் அவனோட வாழ்க்கையை நான் கருப்பசாமி நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து அவனையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றி கொடுத்தா போதுமா? கிட்டவா? அதனால மருத்துவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறானா இல்லையா? அதனால கருப்பசாமி அவனை நம்பி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமையுமா அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் கருப்பசாமி அவனுக்கு வாழ்க்கை அமைச்சு தரேன். மருத்துவத்தில் சொல்ற மாதிரி அவன் வாழ்க்கை முடிஞ்சு போனதெல்லாம் கிடையாது. நான் கருப்பசாமி அதுதான் சொன்னேன், மீண்டும் 300 வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அவனை சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனை அமைச்சு தரேன்னு உத்தரவாயிருக்கு. அதனால நான் கருப்பசாமி அமைச்சு தரேன்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 54 கனியில் ஒரு மாலை என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்து என் மகனை நல்லபடியாக காப்பாற்றி கொடு அப்படின்னு மடிப்பச்சு எடுத்துட்டு வந்து இங்கே சக்கரை பொங்கல் வச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை. நீ கேட்டது போலே கருப்பசாமி 18 நாள்ல இருந்து மருத்துவ செலவு படிப்படியாக குறைச்சி 18 நாள்லயே உனக்கு அவனோட மாற்றம் தெரியும். இவ்வளவு நாளா பார்த்தேன், 18 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். சரியா? வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாருப்பா. நான் சொன்ன மாதிரி செய். நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறம்போ. இதை பாங்கா வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன் அவனுக்கு. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? நல்லூர் வச்சுப்பா. என் குதிரை நல்லூர். யாரா நல்லூர்? நம்மளும் கடை ஒன்று வாடகைக்கு பார்க்கணும். ஒரு ஆள் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. அதனால கருப்பசாமி வெளியே அனுப்பணும். வெளியில் அனுப்பியாச்சா? வெளியில அனுப்பியாச்சு. கடை பார்த்துட்டே பார்க்கலையா? பார்த்தாச்சு. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நமக்கு ஆமாம், அதில் 4 மிஷின் போட்டு நம்ம தைச்சாலும் நம்ம 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும். கட்டு நல்லபடியாக கிடைக்கணும். இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதில் 4 வருமானத்தையும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமாப்பா? இதை ஆரம்பி. சரியா? எந்த தடங்கள் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். நாளையிலேருந்தே நீ ஆரம்பிக்கலாம். நாளையிலேருந்தே உனக்கு எப்போ பண்ணாலும் சரி. அதுதான் போகலான்ட்டனே. நான் கருப்பசாமி இப்போ பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதனால் நீ இப்போ இருந்து நீ எப்போ வேணாலும் வேலை செய்யலாம். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். 2வது கேள்வி, கேஸ் பிரச்சனைக்கு மட்டும்தான் உத்தரவு அடுத்த வாரத்தில். இதை ஆரம்பிச்சுட்டு என்னை வந்து பாரு. சரியா? கேஸ் பிரச்சனை சீக்கிரம் முடிச்சு கொடுத்து அதே மாதிரி ஒன்று வாங்கியும் கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல உருவாக்கி கொடுத்துறேன். கூடயே வரம்போ அதில் எந்த இடத்துல இல்லாமல் கருப்பசாமி நான் காப்பாற்றி தரேன்ட்டு நான் அமைச்சு தரம்போ. மிஷின் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி என் குதிரை எந்த ஊர் வச்சு? துருவ சேடர் வளையம் வச்சு வேலை வேணும், நல்லா வேலை வேணும்னு வந்து கேட்டார். நான் கருப்பசாமி வேலையை நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துட்டேன்னா இல்லையா? அதனால வேலையை உருவாக்கி கொடுத்தாலும் கருப்பசாமி எனக்கு உடல்நலை ஒத்துழைக்க மாட்டேது. அப்படியே இல்லையா? மறுபடியும் போய் காலில் விட்டோம். உடல்நலை ஒத்துழைக்கிறத கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி வாழ வச்சு தொழிலும் நல்லபடியாக 4 பேருக்கு போல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால ஒரு இட பிரச்சனையில் வந்ததுதான் நமக்கு நீ இட பிரச்சனையில் வந்ததுதான். நீ எதிர்பார்த்த ஆளும் இருக்குது, எதிர்பார்க்காத ஆளும் ஒன்று, 2 குடும்பத்தில் கலந்துருக்கான். சரியா? அதனால நமக்கு நேர காலம் சரியில்லையா, இதை யாராவது பண்ணி வச்சுட்டானா எனக்கு என்னன்னு தெரியலையே கருப்பசாமி அப்படின்னு உனக்கு நம்மனால ஒரு சந்தேகம். அப்படியே இல்லையா? அதனால ஒரு இட பிரச்சனை வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அந்த இட பிரச்சனையில நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அதனால பார்த்துக்கலாம், நீ எப்படி நல்லா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லி போட்டே போனேன். அதே மாதிரி நான் கருப்பசாமி அடுத்த 15 நாள்ல இருந்து உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. சரியா? 2 பேர் எடுத்துடணும். ஆவணி 30 முடியறதுக்குள்ள உனக்கு அந்த உடம்பு பிரச்சனை முழுசும் சரி பண்ணி எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? கிட்டவா. இப்போ ஒவ்வொரு நாளைக்கு வயிற்றுல பிரச்சனை பண்ணுது, ஒருத்தர் நாளைக்கு உடம்பு இல்லாமல் பிரச்சனை பண்ணுது. அதனால முழுசா ஒழுக்கமாக வேலை செய்ய முடியறது இல்லை. அதனால நான் கருப்பசாமி 4 பேருக்கு போல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை தொழில் செய்கிற இடத்துல வச்சிருப்பான். அதனால நீ வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போ.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல ஈரோடு வச்சு போய் குதிரை ஈரோடு உடல்நல சரியில்லை அப்படின்னு வந்திருக்க. யார உடல்நல சரியில்லை? யாருக்கு உடல்நல சரியில்லை? உனக்கு தான் உடல்நலம் சரியில்லையா? என்னோட ஆலயத்தை போய் ஒரு 3 சுத்து சுத்திட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். முன்னாடி வாப்பா. அதனால கருப்பசாமி எப்படிப்பா? நீ அதெல்லாம் விட்டுரு, உனக்கு அவன் சரி பண்ணி கொடுத்தா போதும் தானே. முன்னாடி வா. உனக்கு உள்ள பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இன்னைக்கு போய் தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் கோமையை வாங்கி வீடு வாசலெல்லாம் புழிஞ்சு விட்டு தொளிச்சு விட்டுறணும். அப்புறம் வீட்டில் இருக்கிற சுத்தம், இந்த கவர் கட்டி இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது எல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் ஓடுற ஆற்றுல விட்டுரும். சரியா? நாளைக்கு காலையில் எனக்கு மாலையும் பாட்டிலையும் சுருட்டு வாங்கிட்டு அண்ணா வந்து நாளைக்கு பாரு. இன்னையிலேருந்தே கருப்பசாமி உனக்கு மாற்றத்தை கொடுத்து அடுத்த 33 நாளுக்குள்ள பழைய நிலைமைக்கு சரி பண்ணி கொடுத்து பழைய நிலைமைக்கு வேலைக்கு போகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் காற்று இருக்குது, ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டான், இல்லை பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சா சரி. இந்த இதை குடி, ஈத்த அப்படி குடிப்பேன். இந்த இதை பொடி குடி, டக்குன்னு பொடி. கடைக்காரனை கூப்பிடு. அதனால மறுபடியும் போய் காலைல எடுத்துட்டு வைப்பான். கருப்பசாமி அப்படியாப்பா 33 நாள்ல சரி பண்ணிடலாண்டாமாண்ணே, கிட்டவா. இதை 3 நாளைக்கு இப்போ என்ன பண்ணுற, 2 இன்னைக்கு 1 நாளைக்கு 1 பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் புழிஞ்சு கோமயத்தை கலக்கிடு. எல்லாம் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திடணும். தேவையில்லாத தாயத்து தவிடு சுத்தம் எல்லாம் எடுத்து அகட்டு தண்ணியில் போட்டுட்டு இதையும் எடுத்துடு. எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் கூட்டிட்டு வா. இன்னையிலேருந்தே கருப்பசாமி மாற்றத்தை உருவாக்கி முழுசும் சரி பண்ணி 33 நாளில் பழைய நிலைமைக்கு அவன் வேலைக்கு போயிடுவான். அப்படி அமைச்சா போதுமா? அதனால கருப்பசாமிக்கு எனக்கு முதல் மாலை நாளைக்கு நீ கொண்டு வர்ற மாதிரி நேரத்திலே வந்துடணும். நான் உனக்கு நாளையிலேருந்து உன்னோட இருப்பிடம் போகும்போது முழுசும் இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிடுவேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பை உருவாக்கி தரப்போம். இல்லைன்னா கருப்பசாமி என் சவுக்கு தான் பேசு, நீ ஒன்றும் பயப்பட வேணாம். உனக்கு எல்லாரும் போல நல்லபடியாக அவனை வாழ்த்துற மாதிரி குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து நீ இந்த தொந்தரவே இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரப்போம். நாளைக்கு என்ன வந்து பார்ப்பான். நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? தேவனூர் புதூர் வச்சு வாரிசு இல்லையா பசங்களுக்கு? யாராவது பசங்க காரமடை போயிடுச்சு அப்படின்னா தான் வருவேன் மகன். குறி 1 தேவனூர் புதூர செல்லப்பம்பாளையமா, செல்லப்பம்பாளையம் போய் காலில் வந்துட்டுவோம். அதனால வாரிசு யாருக்கு வேணும்? 2 பேர்த்துக்கு வேணும். இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? கட்டுற வீடு வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதனால நான் கருப்பசாமி அந்த வீட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து 2 பசங்களுக்கும் உனக்கு நல்லபடியா வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால வந்து கருப்பசாமி 48 வீடு என் பேரை சொல்லி மடிப்பச்சு எடுக்கணும். மடிப்பச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கல் வச்சா 2 பசங்களுக்கு வாரிசு. கட்டுற வீட்டிலையும் எந்த இடத்திலும் சரி பண்ணி கொடுத்து உனக்கும் தொழிலும் நல்லபடியாக கருப்பசாமி ஓட்டி கொடுத்து எல்லாரும் போல கருப்பை வாழ வச்சா போதுமாப்பா, நான் அமைச்சு கொடுக்குறவா. அதனால எனக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு பொங்கல் வச்சிடணும். எப்படி பொங்கல் வைக்கணும்? 48 வீடு 48 வீடு நீயுமே உன்னோட மனைவியும் போய் மடிப்பச்சு இருக்கணும். பசங்களுக்கு வாரிசு வேணும். 3 பசங்களை கருப்பை காப்பாற்றி தரணும், கொடுக்கணுமா இல்லையா? அதே போல் உனக்கு தொழிலும் அமைச்சு தரணும். 4 பேர் போல மதிக்கிற மாதிரி உருவாக்கி தரணும். அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். வர்ற ஆடி முடிகிறதுக்குள்ளேயே உனக்கு தொழில் நல்லா அமைச்சு கொடுத்துருவேன். ஆவணி புரட்டாசி முடிகிறதுக்குள்ள ஒருத்தனுக்கு வாரிசு நாள் தள்ளி போயிடும். அப்படி ஒவ்வொன்றா அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு 4 பேர்த்து போல மதிக்கிற மாதிரி அமைச்சா போதுமா? நான் கூட வந்துடும். அதை 2 பேர்த்துக்கு நீ 2 பேர் ஆளுக்கு 1
யார் யாரு வீட்லயே 2 பேர் ஆளுக்கு ஒன்று. சரி. இதை 3 பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிக்க சொல்லு. கருப்பு கூடயே வரும். கருப்பசாமி என் குதிரை துருவ கோயம்புத்தூர் வச்சுப்பா. தகப்பனுக்கு உடல்நல சரியில்லை, அதனால ஓரளவுக்கு கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துடணும். அதே போல சகோதரனும் உனக்கும் ஒரு நல்லபடியாக கருப்பசாமி ஒரு வாழ்க்கையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, எல்லாரும் யாருமே கிடையாது, அதனால கருப்பசாமிக்கு வந்து நீ அனாதியாக இருக்க, அதனால கருப்பசாமி நான் உனக்கு தாயும் தகப்பனா இருந்தால் போதுமாப்பா? போதுமில்ல. அதனால உனக்கு நடந்திருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்து தகப்பனையும் தாயும் காப்பாற்றி நீ இருக்கிற காலத்துக்குள்ளேயே அவங்க 2 பேர் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அதனால ஒரு அரை ஐசா போகாம நல்லபடியா மகனுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை நீ பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு உன் தாயின் தகப்பனுக்கு தெரிகிற மாதிரி கருப்பன் உருவாக்குனா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீ நினச்சது போலயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு அதே ஏரியாவில் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து பூர்வீகன்னு பேருக்குத்தி அந்த ஊர் வாழ்ந்து வாழ்ந்து ஊரோட்டு ஊர் போய் அங்கேயும் நல்லபடியாக ஜமாளிக்க முடியாமல் பல இடங்களில் மாறி பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் நிரந்தரமாக நீ இப்போ இருக்கிற இடத்துல நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துருக்கேன், அதில் வருமானத்தை கொடுத்துட்றேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு உன் தகப்பனுக்கு சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. தேய்ச்சி குளிக்க வேணாம், சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. அதுக்கு தான் சொன்னேன், சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ள கொடுத்துரு. படிப்படியாக உனக்கு வலியும் குறைச்சி உனக்கு நிப்பாட்டி நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி தான் போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டாமானே, சுற்றி பார்த்தல என்னோட குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போகுது. அதனால் நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும். வருவியா? எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி இப்படி வச்சுருக்கேன், அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு தருவான். நாளைக்கு என்னை வந்து பாரு. இதை கொண்டுட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடு. சுத்தம் பண்ணிவிட்டு இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கருப்பசாமி எனக்கு இன்றைக்கே என்னோட இருப்பிடத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்னு கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. கட்டிட்டு நாளைக்கு என்னை வந்து பாரு. நான் கருப்பசாமி நாளைக்கு உனக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன்.